காலை வணக்கம். சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சோஷியல் சயின்ஸு பாடம் வருகின்ற சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. அது சம்பந்தமாக முக்கியமான லெசன்களில் என்னென்ன லெசன் வெயிட்டேஜ் பிரகாரம் லாங் ஆன்சரு வரும் அப்படின்ற பதிவு இப்போ போட உள்ளேன். ஜியோகிரஃபி பொறுத்தளவில் மினரல்ஸு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சரு தரவு பண்ணிங்கன்னா 5 மார்க் எழுதுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதுக்கு அடுத்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நேஷ்னலிஸ்ட் யூரோப்பும் பிரிண்ட் கல்ச்சரும் வரத்துக்கு வாய்ப்பு உள்ளது. நேஷ்னலிஸ்ட் யூரோப் ஒரு 80% சொல்லலாம், 20% கம்பல்சரி வரும்னு பிரிண்ட் கல்ச்சர் சொல்லலாம். 3 மார்க் கொஸ்டின் நேஷ்னலிஸ்ட் இந்தியா. இதுதான் ஹிஸ்ட்ரி பொறுத்தளவில். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி இந்த ஆண்டு லாங் ஆன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. 3 மார்க் கொஸ்டின் ஃபெடரலிசம், ஜெண்டரு, அடுத்து பவர் ஷேரிங்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதேபோல் எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா செக்டர்ஸ் ஆஃப் த எக்கனாமியும் மணி அண்ட் கிரெடிட்டும் கம்பல்சரி நீங்கள் 5 மார்க்கு தரவு பண்ணணும். அதில் தரவு பண்ணிங்கன்னா கட்டாயம் ஒரு 5 மார்க் எழுதலாம். இப்போ இதில் என்ன டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜியோகிரஃபி கன்சர்ன் ஒரே ஒரு 2 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு, 6 லெசன் இருக்குது. ஒரு 2 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த லெசனில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் சாய்ஸ் கிடையாது. லாங் ஆன்சர் எல்லா 4 லெவலுக்கும் லாங் ஆன்சருக்கு சாய்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரிக்கு இருக்குது, சிவிக்ஸ் இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஜியோகிரஃபி இருக்குது. ஆனால் எல்லா கொஸ்டினும் சாய்ஸ் எங்கே இருக்குன்னா ஹிஸ்ட்ரி மட்டும்தான். சிவிக்ஸில் 2 ஷார்ட் ஆன்சர் 2 மார்க் எழுதணும், ஒரு ஷார்ட் ஆன்சர் எழுதணும், ஒரு 5 மார்க் எழுதணும். 5 மார்க் மட்டும்தான் சாய்ஸ் இருக்குது. அதனால் கொஸ்டின் பேட்டர்ன் வெரி டஃப்பு. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். இந்த ஆண்டு உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வெரி டஃப்பு, புது பேட்டர்னு. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா 5-6 நாள் லீவ் இருக்குது, 7 நாள் லீவ் இருக்குதுன்னு லத்தாஜிக்காக இருந்துடாதீங்க. பிளானை பக்காவாக புக்கை ரீட் பண்ணுங்கள். புக்கிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். வேறு ஏதாவது நோட்ஸை வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க. டீச்சர் கைடன்ஸ் பிரகாரம் புக்கில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணால் தான் காம்பிக்யூ, அதான் சிபிக்யூ பேஸ்ட் கொஸ்டின், காம்படிஷன் பேஸ்ட் கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் எழுத முடியும். 1 மார்க்கெலாம் லாஸ்ட் இயர் வெனிஷியா கேட்டாங்க நேஷ்னலிஸ்ட் யூரோப்லேருந்து, ஆஃப்டர் இட்டாலி பிஃபோர் இட்டாலின்னு சொல்லி. அதை போல் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் ட்விஸ்டர் கொஸ்டின்ஸு வர வாய்ப்பு உள்ளது. நீங்கள் தெளிவாக புக்கை மட்டும் திரும்ப படிங்க. நல்ல மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணலாம். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. லாஸ்ட் இயர் சென்டம் கம்மி, இந்த அளவு சென்டம் வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். இது பிடிச்சிருந்த எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.